முக்கிய செய்தி பாஜக சார்பில் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை ஒருநாள் பயணமாக சென்னை வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு கமலாலயத்தில் பாஜக முக்கிய நிர்வாகிகள் அவர் சந்தித்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தமிழக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை தமிழகம் வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது இந்த பயணம் குறித்த முழுமையான விவரங்கள். பாஜக சார்பில் தமிழக தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை ஒரு நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். குறிப்பாக சென்னை வருகிறார். நாளை 10 மணி அளவில் கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த பாஜக நிர்வாகிகள் சந்திப்பில் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு சென்னை கிண்டி ஐடிசி கிராண்ட் சோலா நட்சத்திர விடுதியில் இருக்கக்கூடிய விடுதியில் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்தும் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியை அவரது இல்லத்தில் சென்று நேரடியாக மரியாதை நிமித்தமாக சந்தித்து அங்கும் ஆலோசனை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதிமுக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சி தலைவர்களை பியூஷ் கோயல் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. சேலத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சென்னை திரும்புகிறார். நாளைய தினத்தில் பியூஷ் கோயலை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி மாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அல்லது பாரத பிரதமர் ஆகியோர் தமிழகம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதன் காரணமாக பியூஷ் கோயல் முன்னதாகவே வந்து இந்த பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகாக முதல் முறையாக அவர் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சந்தித்து ஆலோசனை நடத்துவார். ஏனென்றால் ஜனவரி மாதம் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியில் பிரதமர் அல்லது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் யாராவது ஒருவர் வருவார். அதற்குள்ளாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிறது. அதனால் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகள் இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.